தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அலை வீசுது சீமான் அலை வீசுது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கடந்த 16 ஆண்டு காலமாக செந்தமிழன் சீமான் தமிழக மக்களுக்காக, தமிழ் மக்களுடைய உரிமைக்காக, தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்துக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் பண்பாட்டுக்காக, தமிழர் நலத்துக்காக, இயற்கைக்காக, சுற்றுச்சூழலுக்காக, நிலவளம் காக்க, நீர்வளம் காக்க, மண்வளம் காக்க, அனைத்து உயிரினங்களுக்காக குரல் கொடுத்து வந்தார். இளைஞர்களுக்காக, மகளிர்களுக்காக, மாணவர்களுக்காக, அரசு ஊழியர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, சாலையோர பணியாளர்களுக்காக, ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக, விவசாயிகளுக்காக அவர் போராட்டம் நடத்தினார், குரல் கொடுத்தார். பல்வேறு போராட்டங்களை அவர் நடத்தி வந்தார். காவிரி நீர் பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, டிஎன்பிசி குளறுபடி என்று பல்வேறு பிரச்சனைகளுக்காக அவர் போராட்டம் நடத்தினார். தமிழ்நாட்டில் நடைபெறுகிற பாலியல் பிரச்சனைகள், போதைப்பொருள் கலாச்சாரம், இவற்றுக்கெல்லாம் எதிராக போராட்டம் நடத்தினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி போராட்டம் நடத்தினார். தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம், பஞ்சமிநில மீட்பு என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினார். ஆனால் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் மக்கள் திரைக்கவர்ச்சிக்கு வாக்களித்தார்கள். சீமானை கண்டுகொள்ளவில்லை. விஜய்க்கு வாக்களித்தார்கள். 234 தொகுதிகளிலும் விஜய் நிற்பதாக நினைத்து அந்த தொகுதி மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் விஜய் போட்டியிட்டது 2 தொகுதி தான். ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு. திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணிட்டாப்புல. இப்போ அந்த பெரம்பூர் தொகுதியை தவிர மற்ற தொகுதியில் இருக்க மக்கள் எங்கள் எம்எல்ஏ விஜய் எங்கே, விஜய் எங்கேங்கிறாங்க. அம்மா உங்கள் எம்எல்ஏ விஜய் கிடையாது, நான் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன். விசிலுக்கு நீ ஓட்டு போட்டுக்கலாம். விஜய் போட்டியிட்டது பெரம்பூர், அவர் சென்னையில் இருக்காப்புல. உங்கள் தொகுதி தாவேக்கா எம்எல்ஏ யார் பாருங்கிறாங்க. எனக்கு தெரியலையே, எங்கள் தொகுதி எம்எல்ஏ யாரும் தெரியலையே அப்படிங்கிறாங்க. என்னன்னு கேட்டால் விஜய்க்கு ஓட்டு போட்டேன், விஜய்க்கு போட்டேன்னு ஓட்டு போட்டாங்க. ஆனால் அவர் அங்கே சென்னையில் தூங்கிட்டு இருக்காப்புல. திமுக ஆட்சியில் என்ன அவலநிலை தொடருதோ அதே அவலநிலை. எங்கு பார்த்தாலும் கொலை, களவு, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், கஞ்சா விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை, வழிப்பறி, இதுதான் நடக்குது. தெருவில் சாக்கடை ஆறு மாதிரி ஓடுது, குப்பை அள்ள வரல, குப்பை துர்நாற்றம் வீசுது, கொசு மருந்து அடிக்க ஆள் வரல, கொசு தொல்லை தாங்க முடியல, குண்டு குழியுமான சாலைகள், அது போக அறிவிக்கப்படாத மின்வெட்டு என பல்வேறு பிரச்சனைகளால் மக்கள் அவதியுற்று வருகிறார்கள். இப்போ எங்கு பார்த்தாலும் பாலியல் பிரச்சனை. டெய்லி ஒரு இடத்துல ஒரு குழந்தை கற்பழிக்கப்படுது, ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறார். இப்பொழுது பொதுமக்கள் சீமானை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. சீமானுக்கு ஓட்டு போட்டால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா? சீமான சட்டசபைக்கு அவரையாவது குறைந்தபட்சம் அனுப்பியிருக்கலாமே. சீமான் சட்டசபைக்கு போயிருந்தால் நல்லா இருக்குமே. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு 10 பேர் தமிழக சட்டசபைக்கு போனால் சட்டசபையை கலக்கியிருப்பாங்களே அப்படின்னு மக்கள் இப்போ சீமானை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அரசு ஊழியர்களே இதை சொல்கிறாங்க. சீமான் அலை வீச ஆரம்பிச்சிருக்கு. இப்பொழுது தான் சீமான் அலை வீச ஆரம்பிச்சிருக்கு. உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, பாராளுமன்ற தேர்தல் இருக்குது. பொதுமக்கள் சீமானுக்கு கண்டிப்பாக வாக்களிப்பார்கள் என நம்புவோம்.